ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா கடன் இல்லாமல் வீடும் நிலமும் வாங்குவது எப்படி, கடனே இல்லாமல் வீடும் நிலமும் எப்படி வாங்குவோம், அதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த வீடியோவில். எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய மணி சேவிங் டிப்ஸ், மோட்டிவேஷன் டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன். ப்ளீஸ் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோ பற்றி பேசலாமா? கடன் இல்லாமல் எப்படி வீடும் நிலமும் வாங்குவது எப்படி, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். வீடியோ கடைசியில் பாருங்கள். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கஃப் ஆகிட்டா தான் கொஞ்சம் நடுவில் கஃப் பண்ணுவேன், மன்னிக்கணும் ப்ளீஸ். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா, டூ யூ பிலீவ் தட் பையிங் அ ஹவுஸ், ஒரு வீடு வாங்குறதோ இல்லை ஒரு லேண்ட் வாங்குறதோ ரொம்ப கஷ்டம், இம்பாசிபிள். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைப்போம்ல, லோன் எடுத்து தான் வாங்கணும்னு நினச்சிக்கோங்க. இப்போ நிறைய ஜனங்க ஹோம் லோன் ஒரு என்ன சொல்கிறது, இஸ் த ஒன்லி வே. அது ஒரே ஒரு வழி தான் வீடு வாங்குறதுக்காக. இல்லை நம்ம இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு அது ஒரே வழி தான். லோன் இல்லாமல் வீடு கட்ட முடியும், அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சேன். இப்போ இல்லை, நான் எனக்கு ஒரு 19-20 வயசு இருக்கும்போது நான் அப்படி தான் நினச்சேன். நான் அப்போ அவ்வளோ விவரம் தெரியல. எல்லோரும் ஹோம் லோன் சொல்கிறாங்க. ஹோம் லோன் ஆடும்போது நம்மளுக்கு ஈஸியாக பணம் கிடச்சிரும், கஷ்டம் இல்லாமல் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சேன். அதை போக எனக்கு தெரிஞ்ச எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் நினச்சேன், நான் இல்லை, இதுக்கு நம்ம மாதம் ஒரு EMIன்னு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம் இந்த வீடியோவில். வீடியோ கடைசியில் பாருங்கள். இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். அது உங்களது ஒரு ட்ரீம் ஹோம் வித் தாட். உங்களது எந்த ஒரு பண லோனில் ட்ராப் ஆகாத நம்ம வாங்க முடியும். இதுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடு இருக்குது, ஒரு சில கன்சிஸ்டன்சி இருக்குது. என்னென்னா அது ஓவர் நைட்டில் ஒரே ராத்திரி நம்ம எதுவும் செய்ய முடியாது. இது ப்ராப்பராக ஒரு ஸ்மார்ட் ஃபைனான்ஷியல் பிளானிங் எடுக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன, ஒரு பேஷன்ஸ் இருக்கணும், பொறுமை இருக்கணும். அப்புறம் டிசிப்ளினாக சேவிங் பண்ணணும். சேவிங் பண்ணால் தான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். நிறைய வீடியோவில் பேசுகிறத பற்றி நம்மளுக்கு ஒரு சேவிங் இருக்கணும், ப்ராப்பராக ஒரு சேவிங் பண்ணணும். அப்போ தான் நம்ம நினைக்கிறத சாதிக்க முடியும். த பிக்கஸ்ட் ஆப்ஸ்டிக்கல் என்னத்தை மாவத்திரமா இந்த இடத்துல உங்களது மைண்ட் செட்டு. அது உங்களது இன்கம் இல்லை, உங்களது மைண்ட் செட்டு. இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் நீங்கள் எப்பவும் கேட்பீங்க பாரு, நான் வீடு கட்ட போகிறேன், எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுப்பியா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட போய் கேட்போம் பாரு. அப்படிலாம் கேட்கக்கூடாது, ரொம்ப தப்பானது. நான் ஏற்கனவே ஒரு நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு இது பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரிய வரும். நம்ம என்ன செய்யணும், நம்ம பொறுமையாக ஒரு 5 வருஷம் கணக்கு, 5 வருஷம் கண்டிப்பாக முடியும். எந்த பழைய பாஸில் இந்த இதுக்கு முன்னே வேலை செய்ய பாஸ் எங்களுக்கு எப்படின்னு சொல்லுவாங்க, எதை செஞ்சாலும் ஒரு 5 வருஷம் டைம் எடுத்துக்கணும். அது வீடு கட்டணும் இருக்கட்டும், இல்லை வீடு வாங்குறதாகட்டும், இல்லை பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறதா இருக்கட்டும், இதுக்கு ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் கணக்கு என்னென்ன தெரியுமா, நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10th முடிச்சவங்க +2 படிக்காங்க, 11th and 12th இஸ் அ மஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம 3 வருஷம் டிகிரி இருக்குது, 5 வருஷம் டிகிரி இருக்குது, 5 வருஷம் PhD 7 வருஷம் இருக்குது. அதெல்லாம் ஒரு டைம் லிமிட் இருக்குல்ல. உடனே நம்மளுக்கு டிகிரி கிடைக்க போகிறது இல்லைல்ல. அதுக்குன்னு ஒரு டைம் வேண்டும், பொறுமை வேண்டும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டிசிப்ளின் வேணும். அப்போ தான் நம்ம அதை சாதிக்க முடியும். அதே கணக்கு தான் இங்கேயும். நம்ம டிகிரி வாங்குறதுக்கு 5 வருஷம் ஆகுது, இல்லை 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது PhD டிகிரி. அதே கணக்கு தான் இங்கே வீடு வாங்குற இடத்துல. சிம்பிளாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் சம்பாதிக்கும் போதே நீங்கள் மாதம் ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ண பாருங்கள். இதில் போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷம் கணக்கு. அதில் நகை வாங்குங்க, காயின் வாங்க. காயின் ரொம்ப ஈஸியாக நம்ம விற்க முடியும். நகை வாங்கினா அதில் செய்கூலி சேதாரம் ரொம்ப லாஸ் ஆகும். காயின் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒன்றும் போஸ்ட் ஆஃபீஸில் ரிக்கரிங் டிபாசிட் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக போகணும். சின்ன காசு போட்டவங்களை பெரிய அமௌண்ட் சேர்க்க முடியாது. ஒரு லம்சம் அமௌண்ட் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் ஒரு 5,000 கட்டுறாப்புல ஆர்டி. அப்படியே 3 புக்காக மாற்றிக்கிங்க. 3 மாதம் ஒருத்தர். அப்படி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஒரு 5,000, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 5,000. அப்படி கணக்கு பண்ணிவிட்டு 4 டிஃப்ரெண்ட் புக்காக நீ செய்யணும். நான் அப்படி தான் செஞ்சேன். நான்
அதில் வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து காயின் வாங்கி வச்சுக்கணும். அது விலை ஏறுதோ இல்லையோ அது வந்து நம்மளுக்கு கவலை இல்லை. நம்மளுக்கு ஒரு காயின் வாங்கணும், இந்த மாதம் சம்பளம் கிடச்சி ஒரு காயின் வாங்கணும், அப்படி வந்து ஒரு டிசிப்ளினாக ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து காயின் வாங்கி வச்சுட்டே இருந்தேன். ஓகேவா? இது இது வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, கண்டினியூஸாக நம்ம வாங்கி வச்சுக்கணும். இது என்ன ஆகுதுன்னா தெரியுமா, 5 வருஷம் சண்டே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அந்த காயின் வந்து அந்த அன்னைக்கு எந்த விலைக்கு விற்கிது அந்த விலைக்கு தான் விற்க முடியும். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு காசு அதில் கிடைக்கும். அதில் வந்து நம்ம அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட்டில் அந்த பணம் வரும். ஸோ நமக்கு ஒரு ஹியூஜ் பல்க் அமௌண்ட் கிடைக்கும் வீடு கிடைக்கிறாங்க. நான் இன்னொன்று இந்த இடத்துல என்ன சொல்றது ஆசைப்படணும் வந்து, வீடு கட்ட போகிறோன்னு நினச்சிக்கோங்க. ப்ளீஸ் வந்து 4-5 இடத்துல வந்து நல்லா விசாரிச்சு பாருங்கள். எந்த இடத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் வந்து உங்களுக்கு இடம் கிடைக்குதுன்னு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. போய் பாருங்கள், இடத்த வந்து லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த இடம் இருக்குது, இது வந்து ரோட் சைடு இருக்குது, நம்மளுக்கு வந்து ட்ராவலிங் ரொம்ப கன்வீனியன்ட் ஆகும், இது கொஞ்சம் தூரமாக இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறது நம்ம வந்து ஆட்டோ பிடிச்சி போகணும், இல்லை பஸ் பிடிச்சி போகணும், எங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்கணும், 2 வீலர் அப்படி ஏதாவது இருக்கணும், அப்போ தான் போய் செய்யணும் அப்படின்னு எல்லா விதத்துலையும் முதல்ல நுணுக்க அதை கற்றுக்கணும். இதான் எல்லோரும் வாங்குறா, நம்மளுக்கு வாங்க முடியாதுல்ல. நம்மளோட லிமிட், நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படி தான் நம்ம வாங்க முடியும். அவன் வந்து 1 கோடிக்கு வீடு வாங்க, நம்மளுக்கு 1 கோடி வாங்குறது இல்லை. நம்மளுக்கு 50 லட்சத்துக்கும் வீடு கிடைக்கும், 25 லட்சத்துக்கும் வீடு கிடைக்கும். இதே பாம்பேயில் வந்து 25 லட்சத்துக்கும் வீடு கிடைக்குது, 1 கோடிக்கும் வீடு கிடைக்குது. அது நம்மளது தகுதி, நம்மளது ஃபைனான்ஷியல் கண்டிஷன் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல வந்து எந்த ஒரு இடம் வாங்க நல்லா தீவிரமாக விசாரிச்சு பாருங்கள். அங்கே அந்த ஏரியா, அங்கே லொக்கேஷன், அங்கே தண்ணி ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை வந்து ஒரு சில இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி அடிக்கடி போகணும். இங்கே பாம்பேயில் வந்து ஒரு சில இடத்துல வந்து வாரத்தில் 2 தடவை லைட் போதும். ஒன்று வந்து வியாழக்கிழமை, இன்னொன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை. பாருங்கள் நீங்களே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஒரு மனுஷன் லீவ் கிடைக்கும். என்ன மாதிரி 6 நாள் வேலை செய்ய ஒரே ஒரு சண்டே தான் லீவு கிடைக்குது. அந்த சண்டேயும் அரை நாள் நம்மளுக்கு வீட்டு வேலையை செஞ்சு தூங்கத்திலே போயிடுது. ஸோ சண்டேக்கு லைட் போட நம்ம எப்படி தூங்க முடியும் நினச்சி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீடு வாங்குறதுக்கு முன்னே இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கா, தண்ணி ப்ராப்ளம் இருக்கா, இல்லைன்னா நல்லா தீவிரமாக வந்து விசாரித்து நான் வந்து இடம் வாங்கணும். இடம் வாங்கினதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக கேளுங்க. முதல்ல வந்து நம்ம வந்து ஃபென்சிங் போட்டணும். நம்ம இடம் வாங்கினா ஃபென்சிங் போட்டணும். ஃபென்சிங் போட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேருதில்ல. லைக் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ரெக்கரிங் டெபாசிட் போட்டு வச்சிங்கன்னா வந்து அது வந்து ஒரு வருஷம் தான் போடுவேன். ஒரு வருஷம் அமௌண்ட் வருதா தூக்கி அப்படியே வந்து எப்படியில் போடுவேன், இல்லை ஏதாவது ஒரு நகை வாங்கி வச்சுருவோம், அப்படி தான் செய்கிறேன் நான். ஸோ வந்து நம்மள்ட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நான் வந்து 20,000 இதெல்லாம் போட்டுல என்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் வந்துச்சு ரெக்கரிங் டெபாசிட் பேங்க்லேருந்து. அந்த பணத்தில் நான் என்ன செய்வேன், இடம் வாங்கிட்டேன். முதல்ல வந்து நான் வந்து அஸ்திவாரம் போட்டுடுவேன். நான் அஸ்திவாரம் வந்து நம்ம கீழே 3 அடி 5 அடி எவ்வளோ வாட் எவர் நம்மளது அந்த ஏரியா பொறுத்து நம்ம எப்படி செய்கிறோம், எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து மாடி கட்ட போகிறோம். அவளை வந்து மேபி 5 ஃபீட்டு தான் கட்டுறாங்க எல்லாருமே. இப்போ எவ்வளோ அஸ்திவாரம் போட்டு அந்த செலவுக்காக வச்சுக்கணும். அப்போ திருப்பி 2ஆவது வருஷம் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் தொட மாட்டேன். போஸ்ட் ஆஃபீஸ் 5 வருஷம் நான் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன் நினச்சிக்கோங்க. 2ஆவது வருஷம் வந்து ஆடி போடுற வந்து நான் வந்து பம்பிங் போடுறது, போர்வெல் போடுறதாக யூஸ் பண்ணுவேன். அப்படி நம்ம வந்து ஒரு கணக்காக அது வச்சுக்கணுங்க. எல்லாமே வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் 5 வருஷம் வச்சுக்க அந்த பண்ணுறது தான் வீடு கட்ட போகிறேன், வீடு வாங்க போகிறேன், இடம் வாங்க போகிறேன் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இப்படி நம்ம பிரித்து வச்சுருந்தா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட கனவு இல்லத்தை வந்து நம்ம வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், இடம் வாங்க முடியும், எல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். இதை ஒன்றே நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது ஒரு கன்சிஸ்டன்ட் இருக்கணும். நம்ம வந்து எதையும் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு கோலாக நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம் பாரு, அது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அவங்க சொல்கிறாங்க வேண்டாம் இதெல்லாம் எதுக்கு, நம்ம ரெடிமேடாக வந்து அப்பார்ட்மெண்ட் போய் வாங்கிக்கலாமே, எதுக்கு நீ வீடு கட்டுறது ரொம்ப செலவாகுது, வந்து என்னது கான்ட்ராக்டை பிடிக்கணும், அவன் நம்மள்ட்ட ஜாஸ்தி காசு வாங்கிட்டு நம்மளை ஏமாற்றும் அப்படிலாம் இல்லை. நிறைய நல்ல கான்ட்ராக்ட் இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன் நான், நல்லா போய் விசாரிக்கணும். 1க்கு 2 பேராக வந்து நம்ம வந்து நல்லா விசாரிக்கணும், நல்லா கான்ட்ராக்டரை பார்க்கணும். போர்வெல் தண்ணி எடுக்கிறது வந்து அதுக்கும் நான் ஒரு சில ஏஜென்சி இருக்காங்க, அவங்கள போய் விசாரிக்கணும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச காசை வந்து அப்படி சும்மா அப்படி வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ எல்லாம் விசாரித்து செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ட்ரீம் ஹவுஸ் வந்து நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து கடைசி வரை பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் சொல்கிறேன் அதில். இது வந்து நான் வந்து விசாரித்து நான் இது வரைக்கும் நான் 2031 வீடு கடந்து இப்போ நான் நிறைய விஷயங்கள் நான் விசாரிக்கிறேன். நான் நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறேன்,
நிறைய பேர்கிட்ட நான் கேட்குறேன், யாராவது வீடு கட்டிருக்காங்களே எந்த ஊரில் அவங்களெல்லாம் கேட்குறேன் நான். வீடு கட்டுறதுக்காக நம்ம என்னென்ன வந்து கவனிக்கணும் அதெல்லாம் விசாரிக்கிறேன் நான். 5 வருஷம் இருக்குங்க எனக்கு. இன்னும் 5 வருஷம் நான் கடந்து போகணும். 5 வருஷத்தில் வந்து என்னென்னமே மாறும். நம்ம வந்து உயிரோடு இருக்குமோ தெரியாது. ஆனால் வந்து நம்மளுக்கு கனவு வந்து சரியாக இருக்கணும். நம்ம லட்சியம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ வருகிற நாட்களில் வந்து நான் இதை பற்றி தான் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். வீடு வாங்குறதுக்காக வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படி தான் நான் நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோ போட போகிறேன் நான். கண்டிப்பாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போடுறேன்ல. இப்போ பாருங்கள், மணி இப்போ என்னாச்சு, இப்போ 10 மணி ஆகுது. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னா வந்து ப்ளீஸ் என் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள், எல்லா வீடியோ போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற பெரிய ஒரு சப்போர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.